வணக்கம் நண்பா. இந்த படத்த வந்து நீ ஹெட்ஃபோன் போட்டு கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நண்பா. அதனால நீ ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளு நண்பா. நான் நல்லா இருக்கும். நீ போடு நண்பா. நான் வெயிட் பண்றேன். போடா நண்பா. போலாமா? ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். நேரம் பால் ஊற்றிருப்பாங்கள்ல? ஊற்றிருப்பாங்க, போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. டேய் தம்பி, டேய் எந்திரா, பால் வழியை போய் எடுத்துடா அப்படா. அதுக்குள்ளேயுமா விளைஞ்சிருச்சு. நான் வச்சிட்டியா? இல்லைண்ணா, இன்னும் வைக்கல. ஏய், டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா? வச்சுட்றா வேமா. இவ்வளோ நேரமா? மாப்பிள்ள ரஞ்சித் வாழ்க்கை லவ்வர் சொல்லுவீங்கனால சொல்லிடுவான்.
மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா மாப்பிள்ள? அதெல்லாம் சொல்ல மாட்டான் மாப்பிள்ள. சொல்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் சொல்லவே மாட்டான்டா. வேஸ்ட்டுடா. ஏன்டா அப்படி சொல்கிற? டேய் என்ன இடிச்சிட்டு நீ சார் போய்கிட்டு இருக்கா? நில்றா. அதெல்லாம் சொல்லிடா மாப்பிள்ள. இந்த அவனே வரையான், அவன்டே கேட்பான். ஐயோ லேட்டாக வராச்சே, இவங்க வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹே நில்றா. சொல்கிறா சொல்லியா மாட்டியா? சொல்கிறா சொல்லித்தல. என்ன மாப்பிள்ள, வாழ்க்கை லவ் சொல்லியிருந்தேன் மாப்பிள்ள, அதை தான் சொல்லி வைக்கிறீங்க. வழி விடு. உன் ஆள் வருதுடா. இப்போ என்ன சொல்கிறேன்னா சொல்லலையா பார்க்கணும், அவ்வளோதானே. இப்போ பாரு சீனா, நான் யாரும் காட்டுறேன். இல்லை இல்லைரி என்ன மாவளே, இல்லை நிற்க மாட்டியா? இதா பிடிக்க மாட்டியா? உனக்கா கஷ்டப்பட்டு பரிசு வந்துருக்க, நீ என்ன அப்படி பண்ணுற? புட்டி, ஐ லவ் யூ. சே, இவனை நம்ம பார்க்காம போயிட்டோமே. எப்படா மாப்பிள்ள? சூப்பர்ரா மாப்பிள்ள. வெயில் மண்டையை போட்டு பொழந்துட்டு இருக்கு, தலைவங்க ஜாலியாக மரத்தை வெட்டிட்டு இருக்காப்லையே. யோ மாமா இருக்கே இல்லையா? யோ மாமா யோ. என்ன மாப்பிள்ள கேட்டது வாங்கி வந்துட்டியா? வாங்கியாச்சே, வாயா. யோ இறங்கி வர்றதுக்கு இவ்வளோ நேரமாயா? வாயா வேமா. இரு மாப்பிள்ள, இறங்கி வர வேணாமா? போய் ஊத்து போ. சைட் இஸ் ஓகே, மெயின் டிஷ் எங்க மாப்பிள்ள? இத்தாயாது மாப்பிள்ள, நானே செம்ம டென்ஷன்ல அது சொன்னா நம்ப மாட்டியா? நம்புறேன்டா. டேய் மாப்பிள்ள நீயே ஃபுல்லாக குடிச்சிருவ போல. ஏ குடியா, நீ உனக்கு எதுக்கு? டேய் ஒன்னையாச்சும் குடுறா. ரெண்டுமே நீ குடிச்சிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? என்னடா மாப்பிள்ள இப்படி பண்ணுற? இப்போ நீ உளர்ன நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் மாப்பிள்ள. என்னையா உன் தங்கச்சி ஃபோன் போட்டால் அவ்வளோ எடுக்க மாட்டேது? அந்த அளவுக்கு நான் என்ன தெரியாமல் என்ன மாப்பிள்ளைக்கு இப்படி தான் பார்க்குறீங்களா? ஓ சித்தா பண்ண சொல்லி வை, எனக்காக கையில் சிக்குனா அவ்வளோதான். அவரை விட்றா மாப்பிள்ள. என்ன விடு? ஹலோ மாரியா? உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சரி. அவர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போறாரு. அப்படியா? ஆமா, வாங்க வேமா. சரி நான் வரேன். வாங்க. சரி மாப்பிள்ள, கிளம்புவோமா? ஒதிகோ ஓரமா ஒதிகோ, நானும் மாமாவும் நடந்து வரோம். ஒதிகோ. ஐயோ மாமா, உங்க சித்தப்பட சொல்லி எங்களை எப்படியே சேர்த்து வையா, பிரிச்சு விடாதீங்கயா. ஆமா, நீயும் நானும் தானே குடித்தோம். நான் ஆடிட்டே வரேன், நீ ஆடாமல் வர்ற.
ஸ்ட்ராங் பாடி. போடா மாப்பிள்ள, சும்மா கடுப்பை கிளப்பிட்டு சரி சரி இருக்காம. விடு மாமா, நான் கொஞ்சம் நீ குடிச்ச மாதிரி தானே, ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி மாப்பிள்ள, பார்ப்போம். சரி ஆமாம்மா, பார்த்து போ. டேய், நீ முதல்ல பார்த்து போடா. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. आपके द्वारा நீங்களே சொல்லுங்க, லவ் ஏன் பண்ணுறோம்? ஒரு ஆசையாக ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு. இவன் என்னன்னா ஃபோன் அடித்தா கட் பண்ணி விட்றான். கட் பண்ணி விட்றான்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஒரு நாள் கட் பண்ணி விட போகிறான்னு அர்த்தம். அதனால பொம்பளை பிள்ளை நம்பாதீங்க ப்ரோ, நம்பாதீங்க. ஹலோ. நான் நீ திரும்ப குடிச்சிருந்தே படுத்திருக்கியா? உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதுல்ல உனக்கெல்லாம். உன்னை லவ் பண்ணதுக்கு. ஹலோ நாயே, இருக்கியா இல்லையா? ஹலோ நாயே. சும்மா விடானே. விளாடுற மூஞ்சிய பாரு. வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், என்னன்னு போய் பாரு. அதை பாத்துட்டியா? பாக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? பாத்துட்டியா இல்லையா? ஹலோ பாத்துட்டியா? பாத்துட்டியா? ஹலோ இருடி இருடி. பாத்துட்டியா? பாக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? ஏய் என்னடி, வழக்கம் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், இன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. லவ் யூ டூ. நாயே, நீ காலைல எனக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணேன், நான் பண்றேன். ஆமா என்னடி சொல்ற? ஆமா, அப்படியே நடிச்சிருவேன். அப்படியே சரி விடு விடு. அப்படியே விடுன்றுவேன். அவன் டெய்லியும் காலையில நீ டிஸ்டர்ப் பண்றேன் தெரியுமா? நான் அவன் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னடானா டெய்லி குடிச்சுட்டு தெரியல. அவனை என்னன்னு கேளு சரியா? நீ மட்டும் என்ன ஒழுங்கா தினமும் குடிச்சுட்டு தான் சுத்திட்டு தெரியல. உன்னை லவ் பண்ணதுக்கு நாளைக்கு எரும மாட்டை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம். வைஃபோன சும்மா. யாரா சும்மா நசன் நசன்னு இவ்வளோ அடிச்ச சரக்குலாம் இறங்கிடும் போலயே. ஃபோன் பண்ணால் நச நசன்னு. இவ யார் நடுவில்? இது வந்து அவனோட ஃப்ரெண்டு சரியா? அவன் ஃபோட்டோ எனக்கு எதுவும் கிடைக்கல. இவனை பிடிச்சி நீ என்னன்னு கேட்ட அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுவான் சரியா? மறந்துடாம அவன்கிட்ட கேளு. நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன இடிச்சிட்டு நீ சார் போய்கிட்டு இருக்கா? என்ன எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லையப்பா தம்பி, பார்த்ததில்ல. என்ன ஒரு தேன் மிட்டாய் கொடுங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களே. தம்பி பார்த்ததில்லப்பா, நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த தம்பி நான் பார்த்ததே கிடையாது. அது ஒன்று போட்டுருங்க. யார் ப்ரோ? ஏய் நீ தானே இது? எங்கடா அவன் ஃப்ரெண்டு? சொல்கிறா. தெரியலையே. சொல்கிறா. நீங்கள் யாருன்னு தெரியலையே. சொல்கிறா எங்கடா? ஏய் நில்றா. ஏய் நில்றா. ஏய் நில்றா.
ஏய் நில்றா டேய் நில்றா 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 நீ எங்க வேணாலும் விட மாட்டேன்டா நில்றா. டேய் மாப்பிள்ள உன்னாண்ட தேடி வரேன், ஓடிடுறா. யாரா அங்கே இங்க வாடா. என்னடா வா உட்காரு. என்னடா ஆச்சு? அவனேடா வெட்டிட்டு இருக்க? காலு தாண்டா வலிக்குது. என்னாச்சு? இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கல, அந்த பிரச்சனை தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. லவ் பண்ணாலே பெரிய பிரச்சனையாக தாண்டா வந்துகிட்டு இருக்கு. ஒழுங்காக தூங்க முடியல, சாப்பிட முடியல. என்ன உட்காந்துருக்கேன், ஒருவேளை தெரிஞ்சவனா இருப்பானோ? இவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்படா குத்திட்டு ப்ரோ போய் இவன் தான் ப்ரோ நீங்கள் தேடி வந்த ஆளே. என்னைய தேனியா? ஏன்டா? நீ தானாடா இது? உனக்கு என்னப்பா, நீ அழகாக ரோஜா பூ கொடுத்து ஈஸியாக மடக்கிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த பிள்ளை மடக்க எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? ஒரு நாள் இப்படி தாண்டா குச்சி மிட்டாய் கேட்டா, வாங்கி கொடுங்கன்னு 2 வருஷமாக பேசலை, இப்போ தாண்டா பேசிக்கிட்டு இருக்கா. அதனால குறுக்க வந்து எடுத்து விட்றாடா ப்ளீஸ்டா. அப்படியா பங்கு? நீ எல்லோ பண்ணிக்க பங்கு. பார்த்துக்கோ, பார்த்து போடா, ஃபீல் பண்ணாத. ஏய் இதுதான் என் ஃபோட்டோ சரியா? விராஜே என்ன ப்ரோ இப்படி அவசரப்பட்டியே ப்ரோ? இருந்தாலும் நீ அவசரப்பட்டிருக்க கூடாது. யாரா நீ? ரஞ்சித்! ரஞ்சித் என்ற வாலிபன் அரும முறையில் கடத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ரஞ்சித்தின் நண்பராகிய பூராஜுக்கு பணம் கேட்டு மிரட்டல். இதை போலீசிடம் புகாரித்த பொழுது என்னை செய்தவர் அனைத்தும் சூரிய என்ற வாலிபன் என்று தெரிய வந்துள்ளது. ஹலோ ஹலோ ரஞ்சித். ஏய் நம்ம டாப்புக்கு வாடா, ஒன்று பேசணும் முக்கியமா வா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஓ ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கு அறிவிட்டவனே. நீ நடந்தே வர வேணாம், நின்னே பேசு. வேணாம் நின்னே பேசு. ப்ரோ என்ன பண்ண கொடுத்துரு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு குடிக்கணும் ஆசையா இருக்கு. அட போடி, அவனே பவுண்டா பார்த்து வச்சு ஊராய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அவன் போய் கேட்டுட்டு இருக்கேன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். டே உன்னை பிடிங்கடா, அவன் விழுந்துட போறான்டா. டே நின்றா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஆக்சன் இருடா. அட டேய் ஐயோ ஓபனே பண்ணலடா. நான் சொல்லுமா எங்க பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே? அப்படியே மைக்கு ஜாசன் நினைப்பு தலைவனுக்கு. ஏய் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அட என்ன நடிக்கிற மாதிரி பண்றா டேய்? அட சும்மா குடியேண்டா. ஐயோ ஆக்சன் என்னையா ஆக்சன் என்னையா உன் தங்கச்சி ஃபோன் போட்டா கூட எடுக்க மாட்டேங்குது. என்ன எனக்கு தெரியும் தங்க வேற எங்கிட்ட மாப்பிள்ள பார்க்குறீங்களா? உன் சித்தப்பட்ட சொல்லி வை, என் கையில் சிக்குனா சிரிப்பு வந்துருச்சுடா. சிக்குனா ஓகேடா.
எதை எடுத்துட்டேன் மாப்பிள்ள சொல்லு கவனி நினைஞ்சது ஆக்சன் ஆக்சன் சொல்கிறேன் சொல்லவாடா பேசிக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஓடி வந்து போறீங்களா ஆக்சன் ஆள் ஓடுதுடா டேய் இதுக்கு மேல அப்புறம் ஆக்சன் ஓகே கட்டு அப்படியே கையை மடிக்கிற அப்படியே கையை வணக்கம்மா நான் இருக்கேல எப்படி என்னையும் சேர்த்துக்க ஆமாம்மா அழுதுருவேன் ஆக்சன் ஆக்சன் பொம்பளை பிள்ளை பார்த்தியா நீ அப்படியே பண்ணு பொம்பளை பிள்ளை நம்பாதீங்க ப்ரோ பண்ணிட்டியா இன்னொரு வாட்டி சரி இன்னொரு பண்ணு சரி இன்னொரு வாட்டி பண்ணு பொம்பளை நம்பாதீங்க இப்போ லைட்டாக படுத்துறா நம்பாதீங்க ப்ரோ அப்படின்னு தள்ளாடு அதே தான்டா நான் அப்படி எதிர்பார்க்குறேன்டா பார்க்க போறேன் பார்த்தா பார்க்குறேன் ஆக்சன் ஐயா அது என்ன உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியா ஐயோ இல்லை சரி பண்ணு ஓகே ஏய் ஐயா அவ என்ன எனக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணியா அங்கிட்டு பார்த்து கூட ஆக்சன் ஐயா என்ன எனக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணியா நீங்கள் அவன் சொல்கிறேன் ஓகேவா அட ஓகேவா நீ ஏன்டா சொல்கிற ரோலிங் ஆக்சன் நீங்களே சொல்லுங்க ப்ரோ ப்ரோ ப்ரோனே ஆக்சன் பல்ல மட்டும் முடிச்சிடாத நீங்களே சொல்லுங்க லவ் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறான் ஆசா வரது தான் பண்ணுறான் எனக்கு நாம்ல எப்படி போயிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கா சரி எடுத்துட்டுங்க அண்ணன் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் டேய் நவீன சிரிக்காமல் பண்ணுறா அப்படி வரா நீ அப்படி பிடிச்சிட்டேனா பிடிச்சோன்னே ஐ லவ் யூ சொல்லிடு ஆமாம் அந்த நேரத்தில் தம்பி நாங்கள் எந்த நேரம் தான் வருவோம் போவோம் நாங்களாம் யாருன்னு தெரியுமில கெத்துப்பா தம்பி கெத்து ஆக்சன் நீங்களே யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் எங்கடா அவன் விரட்டுறா தள்ளி வர தக்காளி ஓடுறா ஏடா ஓடி ஓடி மெதா விரட்டுறா அவனா டேய் இருக்கா நானும் வரேன் என்னை விட்டு போகாதீங்க ரெஸ்தப்பா அவனை விடாத அவனை விரட்டு இப்படி அவனை விட்டுறா ரெஸ்தப்பா என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அட நாயே நான் 2 பேரும் லவ்வர்ஸாடா எனக்கு இந்த போட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் அட இடிட்டு சூர்யா வந்தனா வெளுத்து விடுவேன் யாரும் கேமரா தெரியாது அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்காங்களா நான் சொல்ற வரி ஆக்சன் அப்படி மெதுவா ஓடுறா சிங்குச்சாம் தந்தனக்கா சிங்குச்சாம் ஆக்சன் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமே அதாவது கமெண்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியும் ஓகே சொல்லிடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்